அதான் இனோவேஷன் பிளேஸுக்கும் எனக்கும் சண்டையாச்சு. எஸ், நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்ன எப்படி தெரியும், இனோவேஷன் ப்ளஸ் தளபதி ரசிகர். பைக் ரைடெலாம் பண்ணுவாப்புல, மோட்டோ விளாக்ஸ், பைக்குனா உயிர், கொலாப் ரைடு. ஸோ நானும் செரி பார்த்தி இந்த மாதிரிலாம் நிறைய ரைட்ஸ் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு. இப்போ என்ன தான் ப்ரோ ஆச்சு உனக்கு, ஏன் நீ ரைட்லாம் பண்ணுறது இல்லையா, பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 இயர் கிட்ட கேப் எடுத்திருக்கேன். ஸோ அது தப்புலாம் கிடையாது. என்னோட ஹெல்த் இஷ்யூஸும் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ குண்டாக இருந்தேன் அப்படின்னு உனக்குலாம் தெரியும். அதெல்லாம் கம்மி பண்ணணும். ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போ கூட பைக் கூட நான் சேல் பண்ணியிருக்கேன், இன்னொரு பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்னதான் இப்போ பைக் ஓட்டலனா கூட இந்த பைக்கிங் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. டிவிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ டிவிஎஸோட மோட்டோசோல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு இப்போ கோவாவில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. எஸ், நான் வீட்டில் இல்லை, கோவாவில் இருக்கேன் நான். 2024 இது நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, டிவிஎஸோட ரேசிங், டிவிஎஸோட பைக்ஸு, புது பைக் லான்ச்சஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஷோகேஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். டிவிஎஸ் எக்ஸல் இருந்து இப்போ வரைக்கும் என்ன அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பைக்கிங் ஈவெண்ட்ஸ் இந்த டிசம்பரில் நடக்கும் கோவாவில். நான் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வருவேன். அந்த டிவிஎஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக என்டார்க்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் நிறைய பைக்கர்ஸ், நிறைய மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ், என்ன தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஹார்ட் கோர் ஃபீல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பைக்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு செகண்ட் உட்காந்து கண்ணில் தண்ணி வச்சுட்டு நான் அழுதேன் இன்னைக்கு. ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஏன் இப்போ பைக் ஓட்டுறது இல்லை அப்படின்னும் போது என்னோட பழைய ரைடு வீடியோஸு நானே உட்காந்து பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. பட் இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஃப்ரீயாக விட்டேன். அண்ட் இந்த ஒரு பைக்கிங் ஈவெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கிங் ஈவெண்ட் நடக்குது, ஐபிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. மேபி நான் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருப்பேன் அதை பற்றி. நம்மளை கெஸ்டெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு. அந்த இடத்துல செரி அங்கே தான் ப்ரோ இருக்காங்க கோவாவில், பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கைஸ், நான் ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்லாட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இது மூலியமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் யோசிப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவங்க கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் ஸ்லாட்ஸ் மேலேயும் டிஃப்ரெண்டான கேம்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைக்கலாம். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமாக பெனிஃபிட் கொடுத்தா, ப்ராஃபிட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச காசை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். யூபிஐ, ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது எங்க ஸ்க்ரீனில் ஒரு ப்ரோமோ கோட் தெரியும். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான லிங்க்கும் ப்ரோமோ கோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. சரி, ஓகே, நான் சும்மா ஃபோன் பண்ணேன் எங்கே தலை இருக்குது அப்படின்னு. இதை கோவாவுக்கு வந்துடுவோம் ப்ரோ, நீ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாப்புல. ஏன்னா செரிக்கு நான் வர்றது தெரியாது, எனக்கு செரி வர்றதுன்னு தெரியாது. சரி தலை வா மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணேன். ஸோ நம்ம கூட கொலாபு நீங்க கொலாப் ரைடு, கோவா ரைடு, கோவாவுக்கு வந்து ரீச் ஆயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மீட் பண்ணி பேசுறோம். என்ன ப்ரோ என்ன வேலை? கரெக்டா லாக் கொடுக்குறேன். அல்ல பைக் நான் எக்ஸ் பைக்கர் ஆகிட்டேன், நீங்க பைக்கரா தான் இருக்கேன். நாங்க எப்பவுமே சாகுற வரைக்கும் பைக்கர் தான், பைக்கராவே சாவோம். பைக்கே வித்துட்டேன் ப்ரோ நானு, அதுவே கஷ்டமா இருக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்க. ஆமா அப்புறம் என்ன கே நியூ வித்துட்டானே, அதே வித்துட்டேன். அது பைக்கே இல்லையா? பைக்கே இல்ல. சரி வாங்கலாம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்றதுக்குள்ள இந்த கேடிஎம் ஏதோ லான்ச் பண்ணிருக்கான், பார்க்கலாம். பைக்கரு வேர்ல்ட் ரைட்லாம் போற ஏதாவது ஒரு நாள் ஸ்பான்சர் பண்ணி கூட்டு போங்க. எப்படி போகுது ஒர்க்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு, செமையா போயிட்டு இருக்கு. இங்க பிக் ட்ரிப்ல வந்து ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஸ்பீச் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு அதுதான் வந்திருக்கேன். பாப்போம், எல்லாம் நல்லபடியா போகுது. அன்எக்ஸ்பெக்டடா வந்து வந்து விஜயும் இங்க வந்திருக்காங்க. இல்ல எனக்கு டவுட் இருந்துச்சு, யாரும் என்கிட்ட சொன்னாங்க சரி கோவால இருக்காப்புலன்னு. நம்ம பசங்க தான் மெசேஜ் கால் பண்ண இங்க தான் ப்ரோ இருக்கு அப்படின்னாப்புல. சரி நான் இன்னொரு இடத்துல இருந்து தாவிங்க இல்ல, ஆனா எதுவும் கிடைக்கல, ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சு ஒரு கார்ல ஒரு ட்ரிப் மாதிரி எங்கயாவது போலாம் ப்ரோ. போலாம்.
சிட்டி மாதிரி. கார்ல போர் அடிக்குதியா? அங்க இப்ப ஓட்டு தான் வந்தேன். இப்ப என்கிட்ட கார் தான் இருக்கு, வேற இல்ல என்கிட்ட பைக் இல்ல. கார்ல ரொம்ப இல்ல பசங்க ப்ரோ செரி கிட்ட தான் பைக் இருக்கு ப்ரோ, கராஜ் இருக்கு. பைக் எல்லாம் கடன் கேளுங்க, தாராளமா வாங்க. என்ன பைக் வேணுமோ எடுத்துட்டு போங்க. யார் வேணாம் சொன்னா? என்ன பைக் வச்சிருக்க ப்ரோ? RC8 இருக்கு, RC8 இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ZX 10R இருக்கு. ஓகே 1250 GSA. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது இந்தியால இல்ல. 3000 cc ஏதாவது பைக் இருக்கா? 3000 cc இல்லையா? நான் இருக்கேன், எவனோ உட்காந்துக்கோ. சரி ஓகே, நம்மலாம் ஒரு காலத்துல அப்படி போய் சுத்திட்டு இருந்தோம். இப்போ ஏதோ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? வாட் இஸ் ஹேப்பனிங்? கைண்ட் ஆஃப் வந்து டைம் மாற எல்லாமே மாறும்ல. அப்பலாம் டக்குன்னு போவோம். ஆமா, இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய அதிகமாயிடுச்சு. வீடு புது வீடு. ஸோ செரிக்கும் இன்னும் 1 இயர்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக போகுது. அப்பா ஆக போறான் சரி. அதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? சரி ஓகே, ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்லு, அரக்கோணத்துல ஒருத்தர் இருக்கான், யாராவது பொண்ணு இருந்தா கொடுங்க கோவால அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது. சரி எனிவே ஃபைன் ப்ரோ, நைஸ் மீட்டிங். நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஆல் தி பெஸ்ட். கேஸ்ல மாட்டாம ரைட் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜஸ் தான் பார்ப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக, ரொம்ப நாள் கழிச்சு செரியை பார்த்தது. இன்னும் கூட சரி வேர்ல்டு ரைடு அது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன சொல், பைக் மேலே இருக்கிற ஒரு உயிர். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் பைக் சேல் பண்ணோம், இதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம் ஆஃப் கேமராவில். பைக்கும் வித்துட்டோம் ப்ரோ, பைக் ரைடே போகிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்கும்ல. நாங்களாம் ரைட் பண்ணது, மகாபலேஸ்வர் போனது, கொடைக்கானல் போனது, நானும் பார்த்தி சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் விளாக்ஸு, மோர் தென் ரீச். எல்லாத்தையும் தாண்டி ஒரு கோல்டன் டேஸ் அதில் ஆக்சுவலாக எங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்த ஒரு விஷயங்கள் அது எல்லாமே. ஹோப்ஃபுல்லி டேஸ் மாறும். பழையபடி நீங்கள் இனோவேஷனாக இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்தேன், நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய டயட்டு, சித்திரவதை பண்ணிக்கிட்ட உடம்பு. நான் அப்படி தான் சொல்லணும். யாரும் ட்ரை பண்ணாதீங்க, உண்மையாகவே கண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள். அதனால் உடம்பு தான் எனக்கு வீக்காக இருக்குது, அதுதான் உண்மை. பட் ஹோப்ஃபுல்லி 2024 இந்த மாதத்தோடு முடிய போகுது. அண்ட் 2025 ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடிலாம் கிடையாது. பட் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இன்றைக்கி இவ்வளோ பைக்ஸ் பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கிற அந்த இனோவேஷனை மறுபடியும் அந்த பைக்ஸ்லாம் தட்டி எழுப்புற மாதிரி எனக்கு இருந்தது. 2025 வில் டூ சம்திங் கிரேட். முக்கியமாக ட்ராவல் விஷயங்களில் ஒன்று, அது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வில் டூ சம்திங். எல்லாத்துக்கும் டைம் வேணும், காசு வேணும். நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கும். நான் சம்பாதிச்சாதான் எனக்கு காசு, எனக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி ஒரு ஃபேமிலியில் தான் நான் இருக்கேன். சொல்லிட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் டு டிவிஎஸ், அவங்க இன்வைட் பண்ணதால தான் இவ்வளோ பைக்ஸ் பார்க்க முடிஞ்சது. அட் த சேம் டைம் செரியும் மீட் பண்ணேன். ஏன்னா பார்த்தி மிஸ்ஸிங்கு, மனுஷன் இந்த வீடியோ பார்த்துருந்தா இருப்பா போல, தம்ப்நெயில் பார்த்துட்டு யோ என்னையா மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மனுஷனை நிறைய வாட்டி ட்ரிப்புக்கெல்லாம் கூப்பிட்ருக்கேன், மனுஷன் வரவே இல்லை. கைண்ட் ஆஃப் சேடு. பாய் கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனிய பெண்ணே, அதோட ப்ரோமோ இந்த வீடியோ எண்டில் இருக்கும். எல்லா வீடியோலும் போடுறேன் நானும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாய், லவ் யூ கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.